வணக்கம் நண்பா அண்ட் நண்பீஸ். நம்ம தளபதியோட 68வது படமான கோட் படத்தோட நெகட்டிவ்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொன்னா செருப்ப கலட்டி அடிக்க மாட்டீங்களே. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போது இந்த போஸ்டர் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க ஜெமினி மேன் போஸ்டர் மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் ஜெமினி மேன் படத்தை நீங்கள் எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வெங்கட் பிரபு பயவுள்ள அதை தான் பண்ணி வச்சிருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தை நான் போய் பார்க்கணும்னு நானும் ரொம்ப ஆர்வத்தோட தான் இருந்தேன் தேட்டரில் போய் பார்க்கணுன்ட்டு. ஆனால் என்னால் தேட்டருக்கு போக முடியல பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஹாலிடே. ஸோ அதனால் நான் அன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டேவும் ஒரு தேட்டர் பிரிண்டில் தான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த தேட்டர் பிரிண்டில் ப்ளூப்பர்ஸ் கடைசியாக வர அந்த ப்ளூப்பர்ஸ் வரல. அந்த ப்ளூப்பர்ஸை பார்க்காத வரைக்கும் படம் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி நான் தேட்டரில் போய் படத்தை பார்த்தேன். ப்ளூப்பர்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறையா விஷயங்கள் தோணுச்சு. இந்த நம்ம வெங்கட் பிரபு பயவுள்ள என்னென்ன அளவுக்கு காப்பி அடிச்சிருக்கு, அதாவது ஜெமினி மேன் படத்தை எந்த அளவுக்கு காப்பி அடிச்சிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிய வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தேட்டர் பிரிண்டில் ப்ளூப்பர்ஸ் வராத காரணத்தினால ஜெமினி மேனுக்கும் கோட்டுக்கும் ஒரே ஒரு இதுதான் லிங்க் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி மேனில் ஹீரோ வந்து அவரோட ஸ்குவாடில் அவர் தான் பெஸ்ட்டு, அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஹீரோ ஒரு மிஷினை முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார், நான் தப்பு பண்ணிட்டேனோ, தெரியாமல் சுட்டுட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். ஸோ அதனால் அந்த ஹெட்டான வில்லன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவன் இந்த ஸ்குவாடில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கான், அது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் அதை முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான், ஸோ அதனால் இந்த ஸ்குவாடுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்றனால அவனை கொல்லணும்னா அவனை மாதிரி ஒருத்தனால தான் முடியும் அப்படின்றனால தான் அந்த க்ளோனை பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணுற ஃபர்ஸ்ட் க்ளோனை வில் ஸ்மித் அப்பா வில் ஸ்மித்க்கு எதிராக திருப்புவார். அப்படி பண்ண அந்த க்ளோன் வில் ஸ்மித் அப்பா வில் ஸ்மித்தை கொண்டுச்சா அப்படின்றதான் ஜெமினி மேனோட கதை. சேம் தேட்டர் பிரிண்டில் ப்ளூப்பர்ஸ் இல்லாமல் அந்த படத்தை பார்க்கும்போது வெங்கட் பிரபு உண்மையிலே மாஸ்க் காட்டிட்டாரு. உண்மையிலே அவரோட படம் எப்படி இருக்கணுமோ அதோட ஹை பிச் அதில் இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன். இந்த படத்தை பார்த்தபோது அந்த தேட்டர் பிரிண்ட்லையும் அந்த ஜெமினி மேனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி மேனில் வில்லன் அவரோட க்ளோன் எடுத்து அவருக்கு எதிராக அவரை கொல்ற மாதிரி ட்ரிகர் பண்ணுவார். சேம் இந்த கோட்டு படத்துலையும் வில்லன் க்ளோனிங்லாம் வேணாம், ஸோ ஈஸியாக தமிழ் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றனால அப்பா விஜய்க்கு ஒரு பையன் இருக்கான்ல அவனை கடத்தி அவருக்கு எதிராக ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரிகர் பண்ணி வச்சிருப்பாரு. ட்ரிகர் பண்ணி அப்பா விஜய் கொள்ற மாதிரி தான் அந்த கதைக்களம் போயிட்டு இருக்கும். இதை தான் இந்த ஒரு சின்ன லைனை மட்டும் தான் எடுத்துட்டாரு வெங்கட் பிரபு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படத்தை போய் நான் தேட்டரில் பார்த்தே ஆகணும்னு நான் போய் தேட்டரில் போய் பார்த்து அந்த ப்ளூப்பர்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கிளைமேக்ஸில் இன்னொரு விஜய் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, மூணாவது விஜய் இருக்கிற மாதிரி. ஜீவன் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே யார் அவரை ட்ரெயின் பண்ணுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய்ன்ற ஒருத்தர் தான் ட்ரெயின் பண்ணுவார். அந்த சஞ்சய் தான் க்ளோனிங் விஜய். அந்த க்ளோனிங் விஜய் சும்மா இல்லாமல் இன்னும் நிறையா க்ளோனிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. இந்த ப்ளூப்பர்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு வெங்கட் பிரபு ஜெமினி மேன் படத்தை அவரோட சாயலில் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஜெமினி மேனோட ஃபர்ஸ்ட் லுக்கை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆடியன்ஸுக்கு ஜெமினி மேனோட கருவை தூக்கிட்டாரு அப்படியே தூக்கி வச்சிருக்காரு அப்படின்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த படத்தில் இதுதான் நான் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த படத்தில் இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் கூட சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த படத்தில் ஒரே ஒரு வில்லன் தாங்க, அது தளபதிலாம் இல்லை, நம்ம குட்டி தளபதி யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருப்பாரு. அது 100% உண்மை. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மியூசிக் தான் பிடிச்சிருந்துச்சு, அந்த மட்ட சாங். உண்மையிலே அந்த மட்ட சாங்கில் த்ரிஷா மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மட்ட சாங்கை நம்ம தேட்டரில் பார்த்தாலும் சரி வேறு எங்கே பார்த்தாலும் சரி காரி துப்பிடுவோம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் லாஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு வில்லன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே. அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவோ பெரிய ஹீரோஸ் எவ்வளவோ சின்ன ஹீரோஸ் கூட கேமியோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கேமியோவுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருந்தால் தான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஜெயிலர் எடுத்துக்கலாம், ஜவான் எடுத்துக்கலாம், விக்ரம் எடுத்துக்கலாம், கைது எடுத்துக்கலாம், சிவா மனசுல சக்தி கூட எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கேமியோ இருந்துச்சுன்னா கூட ஒரு கரெக்டான ஒரு வெயிட்டான ஒரு சாலிட் ரீசனுக்கு தான் அதை வச்சிருப்பாங்க அந்த கேமியோ. ஆனால் இந்த படத்தில் அவர் கேமியோ வந்துட்டு எங்களால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு எஸ்கே பிடிக்கலாம் நான் சொல்ல, ஆனால் அந்த இடத்துல எஸ்கே பண்ணாலும் சரி, அந்த இடத்துல ஒரு எலி பண்ணியிருந்தாலும் சரி அப்படி தான் இருந்திருக்கும். விஜய்க்காக ஒரே ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படம் தான் இது. இன்னொன்று நீங்கள் ஜெமினி மேன் பார்த்துட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. இன்னும் நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜெமினி மேன் உங்கள் தலையில் உறுத்தாது. இதுதான் இந்த கோட் படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ். வேறு இந்த கோட் படத்தில் கதையும் இல்லை, வேறு வெங்கட் பிரபு புதுசாக ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காருன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெமினி மேன் ஃபீல் ஆச்சா அப்படின்றத சொல்லுங்கள். தென் நம்ம யுவன் சங்கர் ராஜா குட்டித்தலை அவர் எந்த அளவுக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்றதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எஸ்கே ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கொந்தளிச்சிடாதீங்க.